ஹாய் மை டியர் குட்டீஸ், இன்றைக்கி பழமொழி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்ன? பழமொழினாலே நம்மளுடைய முன்னோர்களின் அனுபவம் முதிர்ச்சி தான் பழமொழி. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு பழமொழி பெரியவர்கள், நம்ம அம்மா அப்பா ஆகட்டும், பாட்டி தாத்தா ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு பழமொழி சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பழமொழியினுடைய பொருள் வேறு. நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பழமொழியை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உள்ள பழமொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துங்கிறது தான் அந்த பழமொழி. அப்படின்னா என்ன நினச்சிட்ருக்குறோம் இத்தனை நாளா? அதாவது மனசு ஏதாவது வேதனைப்பட்டிருந்ததுன்னா ஆண்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸ்மோக் பண்ணுறாங்க, சிகரெட் குடித்து அந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆனால் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துங்கிறது தவறு. புண்பட்ட மனதை தான் மனசு வேதனைப்பட்டிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வேறொரு செயல்களை நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருப்போம். நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம இன்னுமே டவுன் ஆயிடுவோம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும், மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதிலிருந்து வெளிவரக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாத கெட்ட பழக்கங்களெல்லாம் பழகக்கூடாது. வேறொரு செயலில், ஒரு நல்ல செயலில் நம்ம ஈடுபடணும். எடுத்துக்காட்டால் கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியவர்கள்கிட்ட பேசலாம். நம்ம அம்மா அப்பா ஆகட்டும், நீங்கள் குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலுமே சரி, நம்ம பெரியவர்களோட அதிகமாக நேரத்தை செலவிடும்போது நமக்கு இன்னுமே நிறைய தகவல்களை, செய்திகளை நமக்கு சேகரிச்சுக்குவோம். அதன்படி நமக்கு நல்லதெல்லாம் எதெல்லாம் தேவையோ அதன்படி நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துவோம் இல்லைங்களா? அதனால் நமக்கு தேவையான நல்ல செயல்களில், நல்ல வேலைகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். மறுபடியும் நான் பழமொழி சொல்கிறேன். புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று. இதனுடைய பொருள் என்ன? மனது புண்பட்டு இருக்கும்போது புகைவிட்டு, அதாவது புகையிலேயே, அதாவது சிகரெட்டு குடித்து நம்ம ஆற்றிக்கொள்ள வேண்டுங்கிறத பொருள் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மையான பொருள் என்ன? புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. மனது புண்பட்டு இருக்கும்போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சரி. புகவிட்டுனா அந்த வேலையில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த வேலையில் மனசை உள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? மனசும் ரிலாக்ஸ் ஆகும். அந்த கெட்ட விஷயங்களும் நம்மக்கிட்ட வராது. நம்மளுடைய அன்றாட பணிகளும் திறம்பட செயல்படும். இதனால தான் அந்த பழமொழி மருவி என்னாச்சு? புண்பட்ட மனதை புகைவிட்டு